ஷாலினி ஷர்ன் ஈத்தன் நல்ல முறையில் தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், சீமாராஜ் மற்றும் குடும்பத்தார் லூர்தனுக்கு நன்றியாகும். ஆந்தனிராஜ் மற்றும் குடும்பத்தார் லூர்தனுக்கு நன்றியாகும். உபகரநாதன் மற்றும் ஜூலியன் மேரி லூர்தனுக்கு நன்றியாகும். மரியா ஆந்தனிராஜ் லூர்தனுக்கு நன்றியாகும். மரித்த காணிக்கராஜ் மற்றும் மரியா ஆந்தனிராஜ் ஆண்மலை பாற்றிற்காகவும் திருப்பலி கருத்துக்களாக ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையின் திருவிழாவை கொண்டாட வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றேன். இறைவனுடைய அருள் அன்னை வழியாக நாம் பெற்றுக்கொள்ள சேர்ந்து ஜெபிப்போம். அன்னை மரியாளினுடைய காட்சி ஏதோ 166 ஆண்டுகளுக்கு முன்பாக லூர்து நகரில் தோன்றியது மட்டுமல்ல, நம்முடைய நம்பிக்கையின் வழியாக எப்பொழுதும் எங்கேயும் கன்னிமரியாளுடைய காட்சியை உணர முடியும் என்பதே இந்த திருவிழா உணர்த்தும் ஒரு செய்தி. ஆகவே ஒருவருக்காக மன்றாடுவோம். குறிப்பாக நம்முடைய திரு அவையானது லூர்து அன்னையின் திருவிழாவை கொண்டாடும் இந்நாளில உலக நோயாளிகள் தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது. ஆகவே நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய ஜெபங்கள் உடல் உள்ள சுகம் தேடி தாங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே இறைவனுடைய குணமளிக்கக்கூடிய வரங்களை அனுபவிக்க வேண்டுமென அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். தேவைகளை முன்வைத்து பெற்றுக்கொள்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கேற்போம். நமது விருப்பங்கள், ஆசைகள் நிறைவு பெற தடையாக இருக்கக்கூடிய குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாதையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிறைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்மீது தெளிக்கப்பட போகின்ற இந்த தூய நீருக்காக மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீங்கு அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்பு பொருளாகிய இந்த ஒப்பை பரிவன்புடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடங்களிலெல்லாம் உள்ளங்களிலெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி உறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாற்றற்ற அன்னையின் நினைவு கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களில் இருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை
முதல் வாசகம் லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, 1 முதல் 2 மற்றும் 44 முதல் 46 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அந்நாள்களில் ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் உரைத்தது: ஒருவர் உடலில் தோல் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொறி சிரங்கோ வெண்படலமோ தோன்ற அது தொழுநோய் என ஐயமுற்றால் அவர் குருவாகிய ஆரோனிடம் அல்லது குருக்களாகி அவர் புதல்வரில் ஒருவரிடம் கொண்டு வரப்பட வேண்டும். அவர் தொழுநோயாளி, அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலைவாராமல் மேல் உதட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர். எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அம்மா அன்பி வந்தோம் எங்களுக்கு அடைக்கலமே அம்மா. அம்மா மரியே எம்மை அரவணைப்பாய் நீயே தாயே உந்தன் தரிசனம் தருவாயே தாயே உந்தன் தரிசனம் தருவாயே திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாய் இராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாய் இருக்கிறேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன். நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்குச் சொன்னதை நிறைவேறும் என நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. உமக்கு புகழ்.
ஒரு பங்குத்தந்தை இல்லத்திற்கு முன்பாக ஒரு பெரிய மரம் இருக்கிறது. அந்த பங்கில் உள்ள மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. இந்த மரத்தில் தன்னுடைய தேவைகளை எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி அந்த மரத்தில் கட்டி வச்சா கிடைக்கும்ன்ற நம்பிக்கை. ஒரு நாள் ஒரு வயதானவர் தயங்கி தயங்கி அந்த மரத்தை நோக்கி வந்து ஒரு காகிதத்தில் தன்னுடைய தேவைகளை எழுதி கட்டி வச்சுட்டு போகிறார். பங்குசாமியார் அதை பார்த்துடுறார். மறுநாளும் வந்து அந்த காகிதத்தை பார்க்கிறார், ஏதாவது கிடைத்திருக்கிறதா என்று. தட்டு தமுறாரி வந்த அந்த முதியவரை பார்த்து பங்குசாமியாருக்கும் பரிதாபம். மூன்றாவது நாளும் வந்து பார்த்து விட்டு ஏமாந்து போகும்போது இந்த பங்கு தந்தைக்கு ஏதாவது அவருக்கு செய்யணும்ன்ட்டு ஒரு ஆசைப்பட்டு அவர் தேவை என்னதான் அப்படின்ட்டு எழுதி வச்சதை பார்க்க போகும்போது அதில் எழுதியிருக்கிறார், நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன், மருத்துவமனைக்கு போகணும், அதுக்கு செலவுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவை ஆண்டவரே அப்படின்ட்டு அதில் எழுதி வைத்திருந்தார். உன்னை பங்குசாமியார் அவருடைய வீட்டுக்கு போய் அவர் வச்சிருந்த காசெல்லாம் தேடி பார்த்துட்டு ஒரு 8,000 ரூபாய் இருந்தது. ஒரு கவரில் வச்சு அவர் எழுதினிய சிட்டையோடு கட்டி வச்சிட்றார். மறுநாள் வந்து பார்த்து அந்த முதியவர் அந்த கவரில் பணத்தை இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி உற்று வீட்டுக்கு போகிறார். போய் பார்த்துட்டு மீண்டும் ஒரு கடிதம் எழுதி அந்த மரத்தில் தொங்க விடுறார். பங்குசாமியாருக்கு ஒரு ஆச்சரியம். அவர் தேவையை நான் தான் என்னால் முடிந்தவற்றை செய்து வச்சிட்டேனே, மறுபடியும் என்ன தேவை என்று அவர் எழுதி வைத்ததை வாசிக்கும்போது அவர் எழுதியிருக்கிறார், ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட 10,000 ரூபாய் கேட்டேன், ஆனால் அதில் 8,000 ரூபா தான் இருக்குது. இனிமே நீங்கள் உதவி செய்யணும்னா நேரடியாக என்கிட்ட கொடுங்க, பங்குசாமியார் வழியில் கொடுக்காதீங்க அப்படின்னாராம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உண்மை ஒன்று, ஆனால் புரிந்து கொள்ளக்கூடிய வேறு. இன்னைக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்கக்கூடிய அனுபவம் இதுவாக தான் இருக்கும். உண்மைகள் ஒன்றாக இருக்கும், ஆனால் அந்த உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வேறாகத்தான் இருக்கும். உதாரணமாக இன்னைக்கு நமது பங்கின் பாதுகாவலியுடைய திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுகிறோம். எத்தனை வருஷம் கொண்டாடி இருப்போம்? இன்னைக்கு 50 வயசுனா இந்த 10 வயசுலேருந்து நமக்கு விவரம் தெரியும். ஆக 40 வருஷம் கொண்டாடி இருப்போம் 50 வயசு உள்ளவர். அதே போல் நீங்களே கணக்குப்படுத்திங்க. எத்தனை திருப்பலி, எத்தனை பிரசங்கம். போன வருஷம் பங்குசாமியார் வச்ச பிரசங்கம் ஞாபகம் இருக்குதா? இல்லை. ஏதாவது தப்பு பண்ணால் அந்த ஞாபகம் இருக்கும். அவர் சொன்ன வார்த்தைகள் எதுவே நமக்கு நினைவு இருக்காது. சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கன்னிமரியாளுடைய அந்த பாதுகாப்பையும் அவருடைய பரிந்துரையையும் அவருடைய உடனிருப்பையும். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 166 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே நாளில் பிப்ரவரி 11ஆம் நாள் லூர்து நகரில் கன்னிமரியாள் காட்சி கொடுத்த அந்த நினைவை என்று நினைவு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். 166 ஆண்டுகளுக்கு முன்பாக பிப்ரவரி 11, 1858. பலமுறை இந்த வருஷத்தை கேட்டிருப்போம். ஜூலை 13 வரைக்கும், 16 வரைக்கும், அந்த ஜூலை 16 வரைக்கும் கன்னிமரியாள் 18 முறை பெர்னதெத் அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். ஒவ்வொரு காட்சியிலும் ஒவ்வொரு சிந்தனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். சிந்தித்து பார்ப்போம். கன்னிமரியாள் அங்கே மட்டும்தான் காட்சி கொடுத்தாங்கன்னா, விவிலியத்தை எடுத்து பார்த்தா பல முறை காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். காட்சினா அவருடைய பெயர், அவருடைய இருப்பு எழுதப்பட்ட பகுதிகளை விவிலியத்தில் நம்ம பல முறை பார்க்கிறோம். குறிப்பாக ஒரு 19 முறை தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது கன்னிமரியாளுடைய பெயரோடு. எப்பப்பெல்லாம் கன்னிமரியாள் பிறருக்கு காட்சி கொடுக்குறாங்க, 3 ஒரு சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கன்னிமரியாள் அவர் தோன்றிய எல்லா இடங்களிலும் ஒட்டுமொத்தமாக 3 சிந்தனைகளுக்காக அவர் காட்சி கொடுக்கிறார். ஒன்று,
பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இன்னைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தியா வாசகமாக இருக்கட்டும், அல்லது கானாவூர் திருமணத்தில் நடந்த நிகழ்வாக இருக்கட்டும், எப்பொழுதெல்லாம் பிறருக்கு உதவி தேவையோ அப்பொழுதெல்லாம் கன்னிமரியாள் அந்த இடத்துல இருப்பதை விவிலியத்தில் பார்க்கிறோம். இரண்டாவதாக, இயேசுவுக்கு எப்போ உதவி தேவைப்படுதோ அப்பொழுதெல்லாம் கன்னிமரியாள் உடன் இருக்கிறார். குறிப்பாக 2 இடத்துல. ஒன்று, இவர் மதிமயங்கி விட்டார் என்று சொன்னபோது கன்னிமரியாள் தன்னுடைய சகோதரர்களோடு, இயேசுனுடைய சகோதரர்களோடு அவரை சந்திக்க செல்லக்கூடிய நிகழ்வில் தான் இயேசு சொல்லுகிறார், யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று சொல்லுகிறார். எப்ப இயேசுவுக்கு உதவி தேவையோ, இவர் மதிமயங்கி விட்டார் என்று மக்கள் எண்ணுகின்ற சூழ்நிலையில் என் மகனுக்கு உடன் இருப்பு தேவை என்ற ஒரு சிந்தனையில் செல்லக்கூடியது. இறுதியாக ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கும் போதும் உடன் இருந்தது கன்னிமரியாள் தான். உதவி, உடனிருப்பு. மூன்றாவது, உறுதிப்படுத்துவதற்காக, இறைவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவதற்காக எகிப்துக்கு ஓடி போறாங்க. குழந்தை இயேசுவை தூக்கிக்கிட்டு எகிப்துக்கு போகக்கூடிய நிகழ்வாக இருக்கட்டும், அல்லது ஆலயத்தில் இயேசுவை காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட, ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நிகழ்வாக இருக்கட்டும், உதவி, உடனிருப்பு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே. அதைத்தான் இந்த நற்செய்தி வாசகத்திலும் நான் வாசிக்க கேட்டோம். இதே 3 சிந்தனைகள். உதவி, எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்வதற்காக விரைந்து சென்றார் என்று வாசிக்க கேட்டோம். விரைந்து சென்ற கன்னிமரியாள் 3 மாதங்கள் தங்கியதாக வாசிக்க கேட்டோம் உதவி செய்வதற்காக. இரண்டாவது, உடனிருப்பதற்காக 3 மாதங்கள். 6வது மாதம் என்று சொல்லப்பட்ட போது உடனிருக்க ஆரம்பிக்கிறார். இவருடைய பிறப்பை அனுபவிப்பதற்காக, ஸ்நாகபருடைய பிறப்பு நிகழ்வு வரை அவர் அவரோடு தங்கி உதவி செய்கிறார், உடன் இருக்கிறார். 3ஆவதாக உறுதிப்படுத்துகிறார், கடவுளுடைய தாய் என்னிடம் வர நான் யார்? இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கன்னிமரியாளுடைய உதவி, உடனிருப்பு, உறுதிப்படுத்துதல் தான் கன்னிமரியாள் தோன்றிய, காட்சி கொடுத்த ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் உறுதிப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல இன்று நாம் விழா எடுக்கக்கூடிய லூர்து நகர் நிகழ்வுகளும் இதைத்தான் செய்கின்றன. உதவி செய்ய, குணமாக்கு. இன்னைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் அங்கே செல்றாங்கன்னா எதற்காக? உதவியை பெறுவதற்காக. அதைத்தான் கன்னிமரியாள் காட்சி கொடுத்த அந்த நிகழ்வும் நமக்கு சொல்லுகிறது. குணமளிக்கக்கூடிய ஒரு தன்மை. 2வது, உடனிருக்கக்கூடிய ஒரு தன்மை. உடனிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெர்னதத்தின் வழியாக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டுகோள் விடுக்கிறார். 3ஆவதாக உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கு எதை உறுதிப்படுத்துவது? 1854ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி 9ஆம் பயஸ் என்ற திருத்தந்தை கன்னிமரியாளை அமல உற்பவி என்று விசுவாச அறிக்கையிட்டு நாம் நம்ப அவர் சொன்னது போது அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே கன்னிமரியாள் 1858ஆம் ஆண்டு தோன்றி நானே அமல உற்பவி என்று உறுதிப்படுத்துகிறார். உடனிருக்க, உதவி புரிய, நம்மை உறுதிப்படுத்த கன்னிமரியாள் உடனிருக்கிறார், உறுதிப்படுத்துகிறார், உதவி செய்கிறார். ஏதோ 165 ஆண்டுகளுக்கு முன்பாக மட்டும்தான் கன்னிமரியாள் தோன்றினாரா? காட்சி கொடுத்தாரா? உலகத்தில் பார்த்தா ஆயிரக்கணக்கான இடங்கள். அந்த ஆயிரக்கணக்கான இடங்களில் அங்கீகரிக்கப்பட்ட இடங்கள் 29 திருச்சபையால். அங்கீகரிக்கப்படாத உண்மை காட்சிகள் பல ஆயிரம். ஒவ்வொருடைய வாழ்விலும் கன்னிமரியாள் காட்சி கொடுத்திருப்பார், உடன் இருந்திருப்பார், உறுதிப்படுத்தி இருப்பார், உதவி செய்திருப்பார். ஒரு நிகழ்வை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவர் தனது 12வது வயதில் திடீரென்று கண்ணு தெரியாமல் போகிறது. வெளிச்சத்தை பார்க்க முடியாது, இருட்டில் தான் இருக்க முடியும், படிக்க முடியாது, பள்ளிக்கூடத்துக்கு போகலை.
பெற்றோர் அவரை பல மருத்துவமனைக்கு இட்டுச் செல்கிறார்கள். எந்த பலனுமே இல்லை. உங்களுக்கு தெரியும், கிராமங்களில் அம்மா அல்லது அவங்களோட சேர்ந்த நம்பிகள்லாம் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வெளியில் முற்றத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு வயதான அம்மா, முன்பின் தெரியாத ஒரு அம்மா அங்கே வந்து, உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, கண்ணு தெரியலை, இந்த ஊரில் இந்த வீதியில் இந்த வீட்டுக்கு போ, அங்கே மருந்து கிடைக்கும், உன் மகனுக்கு கண்ணு தெரியும் என்று. ஒரே ஆச்சரியம் அந்த தாய்க்கு. யார் இந்த அம்மா? நமக்கு முன்பின் தெரியாதே. ஏன்னா ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். யார் இந்த அம்மா தெரியாது. ஆனால் சொன்ன வார்த்தைகளை நம்பி அந்த ஊருக்கு, அந்த வீதிக்கு, அந்த தெருவுக்கு போகும்போது அதே நிகழ்வுகளில் தன்னுடைய மகனுக்கு அந்த பச்சளை மருந்தை கொடுத்த பிறகு அவருக்கு கண்ணு தெரிய வந்தது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, அந்த மகன் நான் தான். நான் 12வது வயசாக இருக்கும்போது, 12வது வயதில் இருக்கும்போது கண்ணு தெரியலை. அது கண்ணு தெரிஞ்ச பிறகு தான் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் காவி உடை உடுத்தி, என்னை காவி உடை உடுத்தி வேளாங்கண்ணிக்கு கூட்டிகிட்டு போன ஒரு நிகழ்வு இன்னைக்கும் இருக்குது. கன்னிமரியாளுடைய காட்சி அன்னைக்கு நடந்ததுமல்ல, நம்புகின்ற போது ஒவ்வொரு நாளும் இப்பொழுது இங்கேயே உங்களால் உணர முடியும். சிந்தித்து பார்ப்போம். நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டாலும் 2 மட்டும் நிகழ்ச்சி வைத்துக்குங்க. கன்னிமரியாளுடைய வாழ்வில் நடந்ததை. கன்னிமரியாள் சொன்ன முதல் வார்த்தை என்ன? இது எப்படி ஆகும், நான் கன்னி ஆயிற்றே. கன்னிமரியாள் சொன்ன கடைசி வார்த்தை என்ன? அவர் சொல்லுவதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள். ஒரு சந்தேகத்தில் தோன்றியது போல தோன்றி வாழ்வில் உறுதிப்படவ சொல்லுவது எல்லாத்தையும் நீங்கள் செய்யுங்க. இதற்கு தைரியம் எப்படி வந்தது கன்னிமரியாளுக்கு? கன்னிமரியாள் வாழ்வில் எந்த நிகழ்வுகளையும் நினைத்து பார்க்கின்ற போது அவர் எங்கே சேர்த்து வச்சாரு? இவற்றை எல்லாவற்றையும் தன்னுடைய உள்ளத்தில் சேர்த்து வைத்தார். உள்ளத்தில் சேர்த்து வைத்தார். நம்ம இங்கே சேர்த்து வச்சா பிரிவினை உண்டாகும், குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும், ஒருவரை ஏற்றுக்கொள்ள மனம் இருக்காது, மறுப்போம். ஆனால் உள்ளத்தில் வச்சு சிந்திச்சா, நானும் தவறு செய்திருக்கிறேன், ஆகவே அவரும் செய்திருக்கிறார், அவளும் செய்திருக்கிறார், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வரும். எப்போ அடுத்தவரை ஏற்றுக்கொள்கிறோமோ, குறை நிறைகளோடு ஏற்றுக்கொள்கிறோமோ, அங்கே தான் கன்னிமரியாளுடைய காட்சியை நாம் அனுபவிக்க முடியும். செஞ்சு பாருங்க, நீங்களும் அனுபவிப்பீர்கள். இறையாற்றல் நம்மை திடப்படுத்துவதாக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்டலத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போன்று பிலாத்துவின் அதிகாரத்திலே பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். உள்ளத்தில் இருக்கின்ற நியாயமான தேவைகளை ஆண்டவர் பாதத்தில் பெற்றுக்கொள்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையில் வார்த்தைகளால் சமர்ப்பிப்போம். தயவாய் கேளும்
பிரான்சிஸ், எங்கள் பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் திரு அவையின் வளர்ச்சிக்காக அவர்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறவும், உமது திருவுளம் அறிந்து செயல்படவும் தேவையான அருளை தந்து வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாடுகின்றோம். இவர்கள் சுயநலம் துறந்து நாட்டின் முன்னேற்றத்திற்காக பல திட்டங்களை வகுத்து ஏழை எளிய மக்களின் வாழ்வில் ஒளியேற்றும் நல்ல மனதை அவர்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வறுமையில் வாடுவோர் அனைவருக்கும் எங்களால் ஆன உதவிகள் செய்வதன் வழி இயேசுவிற்கு சான்று பகர்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் நாங்கள் உலக போக்கின்படி ஒழுகாமல் இறை திருவுள்ளத்தை தேர்ந்து தெளிந்து அதன்படி நடக்கவும் எங்கள் உள்ளங்களை தூய ஆவியாரின் அருளால் புதுப்பித்து புனித தன்மையில் வளர தேவையான அருளை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைக்காய் ஜெபிப்போம். எங்கள் வானக தந்தையே, நம்பிக்கையோடு உம் திருப்பாதம் அர்ப்பணித்திருக்கின்ற எங்களது நியாயமான உணர்வுகளை வார்த்தைகளாலும் மௌனத்தாலும் சமர்ப்பித்திருக்கிறோம். எங்களுக்கு எது தேவை என்பதை நீர் அறிவீர். வாழ்வு வளம் பெற அதற்கு தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து வழி நடத்த எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மீதமுள்ள
சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பேரன் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இந்த பலியை ஏற்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு உமக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருளும். எவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயுமான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமல் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மென்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக புனித கன்னிமரியாளை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏந்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகமெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உன் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகிறேன். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலமும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதா. மாற்றம் நிகழ்கின்ற புனிதமான நேரம் இது. நாம் ஒப்பு கொடுத்திருக்கின்ற இந்த அப்பமும் ரசமும் ஆண்டவர் இயேசுனுடைய திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் மாற்றம் பெறுகின்ற புனிதமான நேரம் இது. மாற்றத்தை அனுபவிக்க வந்திருக்கின்ற நாம் நம்முடைய உள்ளத்திலே மாற்றத்தை அனுபவிப்போம். இறையாற்றல் குடிகொண்டு கன்னிமரியாளை காட்சியில் காண அருள் வேண்டி ஜெபிப்போம். வாழ்வில் மாற்றத்தின் வழியாக மகிழ்ச்சியும் பிறரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்காக ஜெயந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகம் எங்கு பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, உமது இறப்பின் வழியாக வாழ்வு தந்தது போல நாங்களும் எந்நாளும் எடுத்துரைக்க அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். Oh
ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் இரண்டாம் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அதே அமைதியை ஒருவருடன் மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வருபவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம் என் ஆண்டவரே, சிவன் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிறை வாழ்வு தருவதாக. ஆமென். உள்ளம் என்னும் கோவிலிலே
அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய பங்கின் பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் பங்கின் பெருவிழாவின் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஹாப்பி ஃபீஸ்ட் எவ்ரிபடி. காட் பிளஸ் யூ. அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த திருவிழாவிற்கு உதவி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக என்னோடு இருக்கும் என்னுடைய ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் மற்றும் என்னுடைய பங்கு பேரவை மக்கள், பங்கு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி விபூதி புதன் அன்றிலிருந்து நாம் தவக்காலத்தை தொடங்குகிறோம். விபூதி புதனன்று காலை 6 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி, 7 மணிக்கு தமிழில் திருப்பலி, மாலை 6 மணிக்கு கன்னடத்தில் திருப்பலிகள் நடைபெறும். சிலுவை பாதைகள் இப்படியாக இருக்கும். புதன்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு கன்னடத்தில் திருப்பலி, அதன் பிறகு சிலுவை பாதை நடைபெறும். வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு தமிழ் திருப்பலி முடிந்தவுடனே ஆங்கிலத்தில் சிலுவை பாதை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு முதலில் சிலுவை பாதை, அதன் பிறகு தமிழில் திருப்பலி நடைபெறும். மாலை 6 மணிக்கு முதலில் திருப்பலி, அதன் பிறகு சிலுவை பாதை நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் மலையாளம் திருப்பலி முடிந்தவுடனே மலையாளத்தில் சிலுவை பாதைகள் நடைபெறும். சென்ற வாரத்தின் காணிக்கை 78,019 ரூபாய்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய பங்கின் பெருவிழா. இந்த பெருவிழாவிற்கு நிறைய பேர் உதவி செய்திருக்கிறார்கள். அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த திருப்பலிக்கு பாடல் பாடிய நம்முடைய பாடல் குழுவினர் நிறைய பிராக்டிஸ் செய்து இந்த திருப்பலிக்கு அருமையான பாடல்களை பாடி நம்மை பக்தியில் ஆழ்த்தியிருக்கிறார்கள். ஆகவே உங்கள் அனைவரின் சார்பாக பாடல் குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. இன்றைய இந்த திருப்பலியானது திருவிழா திருப்பலியை அருட்தந்தை ஃபாதர் ஜேசுதாஸ் இவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஃபாதர் ஜேசுதாஸ் இவரை நிறைய பேர் பார்த்திருக்கலாம், இன்னும் நிறைய பேர் பார்க்காமல் இருந்திருக்கலாம். ஃபாதர் அவர்கள் சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜின் டைரக்டர், இயக்குனராக இருக்கிறார். சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல் போனால் அவரை அவ்வளோ சாதாரணமாக பார்க்க முடியாது, ஏன்னா அவ்வளோ பிஸி. அந்த பிஸியான ஒரு நேரத்திலும் நமக்காக நேரத்தை ஒதுக்கி இந்த திருவிழா திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கிறார். இது நம் அனைவருக்கும் ஒரு பெரிய பெருமை, பாக்கியம் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே உங்கள் அனைவரின் சார்பாக ஃபாதர் ஜேசுதாஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் உரித்தாக்குகின்றேன். அனைவரும் எழுந்து நின்று இந்த கடைசி ஆசிரியை பெறுவோம். கடைசி ஆசிர் முடிந்தவுடனே அங்கே என்னுடைய இடது பக்கத்தில் ஒரு சிறிய கெபி ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்த கெபியை நாம் மந்திரிப்போம். ஆகவே அனைவரும் அப்படியே உங்கள் இடத்திலே இருந்து அந்த பக்கம் திரும்பி பார்க்கலாம், இல்லைன்னா யாருக்காவது அந்த பக்கம் வர முடிஞ்சால் வரலாம். ஸோ நிறைய பேர் இப்போ இங்கிலீஷ் மாஸ்க் வந்திருக்கீங்க, தமிழ் மாசு, இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆகவே இந்த திருப்பலி முடிந்த உடனே அங்கே பிளெஸ்ஸிங் முடிஞ்ச உடனே இங்கிலீஷ் மாஸ். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவை கொண்டாடுவதில் மகிழ்ச்சியுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்த பங்கு தந்தை அவர்களுக்கும் நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
நிறைவுற்றது. இப்பொழுது அந்த கெபி மந்திரிக்கப்படும் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை